தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாடு கோவளத்தில் தொடங்கி நடைபெற்று வந்த நிலையில் இதில் முதலமைச்சர் பேசிய அம்சங்கள் என்ன என்பது குறித்த நேரலையை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். இது பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பாரி கார்த்திக், தமிழக முதலமைச்சர் பேசிய பேச்சில் முக்கிய அம்சம் கவனம் பெறக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. பல்வேறு விவகாரங்களை முதலமைச்சர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு. இதற்கு மத்திய உள்துறை அமைச்சர் தரப்புல என்னென்ன விஷயங்கள்லாம் பேசப்பட்டிருந்துச்சு, அவர்கள் தரப்புல என்னென்ன உத்தரவாதங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு? வணக்கம். பொதுவாக ஒவ்வொரு மாநிலங்களும் அனைத்து மாநிலங்களுடைய அந்த உள்துறை மத்தியில் இருக்கக்கூடிய உள்துறை மூலமாக தான் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள். குறிப்பாக ஒரு மாநிலத்தில் பொருளாதாரம், பாதுகாப்பு உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாம் உள்துறை மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த கருதப்படும். அதே போல இந்த போதை ஒழிப்பு, மேலும் தொடர்ச்சியாக பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை நாட்டினுடைய உள்துறையே மாநில அளவில் இதை சரி செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மாநிலங்களுக்கு ஏதேனும் பாதுகாப்பு தொடர்பாக அச்சுறுத்தல் இருந்தால் கூட உடனடியாக உளவுத்துறை தான், மத்திய உள்துறை தான் உடனடியாக நடவடிக்கை எடுக்கும். எனவே அந்த அடிப்படையில் மாநிலங்களுடைய இந்த பாதுகாப்பு குறித்தும் தென் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் பாதுகாப்பு மற்றும் போதை ஒழிப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை உள்ளடக்கிய முதலமைச்சர்கள் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றிருக்கும் நிலையில் இது தொடர்பாக முதலமைச்சர் ஒரு முக்கியமான கருத்தை முன்வைத்திருக்கிறார். போதையில்லாத தமிழ்நாடு மட்டுமல்ல, போதையில்லாத தென்னிந்தியாவை உருவாக்குவதற்கான முயற்சி வேண்டும் என்றார். எனவே இத்தகைய அந்த தென்னிந்தியாவை ஒட்டுமொத்தமாக அவர் கூறுவதன் மூலம் ஒட்டுமொத்த தென் மாநிலங்களும் இணைந்து இத்தகைய முயற்சியில் ஈடுபட வேண்டும் என்றும், குறிப்பாக தென் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுடைய காவல்துறையும் உளவுத்துறையும் ஒருங்கிணைந்து இந்த போதைப் பொருள் புழக்கத்தை கடுமையாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும், எல்லைகளின் வழியாக போதைப் பொருள் கடத்துவது என்பது தமிழகம் மட்டுமல்ல அனைத்து மாநிலங்களுக்கும் மிகப்பெரிய சவாலாக காவல்துறையிடம் இருந்து வருகிறது. எனவே காவல்துறையினர் ஒருங்கிணைந்து ஒரு அமைப்பாக நின்று இந்த தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய காவலர்கள் எல்லாம் ஒரு உளவுத்துறை அமைப்பை ஏற்படுத்தி அதன் மூலியமாக ஒருவருக்கு ஒருவர் தகவலை பரிமாற்றம் செய்வதன் மூலம் தொடர்ச்சியாக இந்த எல்லையிலிருந்து போதைப் பொருட்கள் தடுப்பை உறுதி செய்யலாம் என்றும், எனவே இத்தகைய சூழலில் அனைவரும் ஒருங்கிணைந்து இதற்கு செயலாற்றிட வருகின்ற இளைய தலைமுறைக்கு வழிகாட்டிட தென் மாநில முதலமைச்சர்கள் ஒருங்கிணைந்து உள்துறையோடு இதை நிறைவேற்றி தர வேண்டும் என்றும் முதலமைச்சர்கள் தெரிவித்திருக்கிறார். மேலும் தென் மாநிலங்களுக்கு ஒருங்கிணைந்த பொருளாதார மண்டலம் என்ற அடிப்படையில் மாநில எல்லைகளை கடந்து பொதுவாக தொழில் மற்றும் சரக்கு போக்குவரத்து மையங்கள் உருவாக்க வேண்டும் என்பது அடிப்படையில் மாநிலங்களுடைய வளர்ச்சியை இது உருவாக்கிட மிகப்பெரிய பங்களிப்பாக அமையும். குறிப்பாக மாநில எல்லைகளை கடந்து இருக்கக்கூடிய அமைப்பு ரீதியாக, அதாவது மாநில எல்லைகளை கடந்து இந்த பொருளாதார மண்டலம் என்பது தொழில் மற்றும் சரக்கு போக்குவரத்து மையங்கள் உருவாக்கிட இதற்கான ஒரு எளிய பங்களிப்பை செய்ய முடியும் என்பதன் மூலமாக தொழில் சரக்கு போக்குவரத்து மையங்கள் என்ற அடிப்படையில் குறிப்பாக இந்தியாவிலே அதிகமாக தொழில்துறைகள் இருக்கும் மகாராஷ்டிராவுக்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட தென் மாநிலங்கள் தான் இருக்கிறது. எனவே இந்த மாநிலங்களை இணைக்கும் வகையில் ஒரு தொழில் பயண மையம் என்று உருவாக்கிட வேண்டும் என்றும், அதன் அடிப்படையில் பொதுவான ஒரு தொழில் மற்றும் சரக்கு போக்குவரத்து மையங்கள் அமைக்கும் பட்சத்தில் அது அனைத்து மாநிலங்களையும் ஒருங்கிணைந்த வளர்ச்சியை உட்படுத்தும் என்றும் முதலமைச்சர்கள் தெரிவித்திருக்கிறார். முதலமைச்சர் பேச்சின் முக்கிய அம்சங்கள் குறித்து நம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக் விவரங்களை வழங்க நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பாரி கார்த்திக், நீங்க இணைப்பில் இருங்க, நாம தொடர்ந்து பேசலாம்.